ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி பிஓவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி பிஓ 2024ஓட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். ஸோ அதில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகிற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு சிலருக்கு ரிப்பீட்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஒரு சிலருக்கு. ஆனா பிகினரா இருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே ஓப்போட மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க, சரியா? அதுதான் எங்க சைட்ல இருந்து மெயினா சொல்ல போறது. ஓகே மேத்தி, சொல்லுங்க நீங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோலுமே நாமளும் அதே சொல்லியிருந்தோம். ஸோ 40+ அட்டன் பண்ணவங்க படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தா நிறைய பேர் இந்த 40+ போட்டவங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஈவன் நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அதை பற்றி? எஸ் மேத்யூ, நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இந்த ஸ்லாட்லாம் கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் வீடியோக்கு அந்த கட் ஆஃப்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஸ்லாட்லாம் கஷ்டமா இருக்கு, ஸ்லாட்லாம் அட்டன் பண்ணவங்க இதுக்கு மேல போடுங்க அப்படின்னு. நம்ம ஓரளவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 40+ வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, அக்யூரசி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லயுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 49+ ஆர் -3 வரும், அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 40+ அட்டன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட்லுமே பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம கேட்கும் போது அந்த டெலிகிராம்லாம் நிறைய வந்து சர்க்குலேட் ஆகுது. நான் வந்து 40 போட்டேன், 42 போட்டேன், 38 போட்டேன், நான் கிளியர் அப்படின்னு தான் நான் பார்த்தேன் நிறைய. ஸோ நம்ம வந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு. என்ன சொல்றது, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மெயின்ஸ் ஈஸியா இருக்கும். இல்ல நான் ரிசல்ட் பார்த்துட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுன்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன சொல்றது, நீங்களுமே கொஞ்சம் அவங்க கூட போய் சேர்றதுக்கு கொஞ்சம் எங்கேஜா இருக்கும். சிஏ எல்லாம் படிக்காம விட்டுட்டோம், ரெகுலரா டெஸ்ட் போடல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க இதே வேலை போங்க. உங்களுக்காகவே உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நான் இந்த இடத்துல ஸ்டக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் இருப்பீங்க. உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்றதுக்காகவே கைட்லி சைட்ல இருந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது என்ன சார்? நானுமே அதை கேட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். உண்மையாவே அந்த சர்ப்ரைஸ் உண்மைதானா? இல்ல வந்து கண்டிப்பா உண்மை. கைட்லி சைடுல இருந்து கண்டிப்பா பாசிபிள். சார் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், ஒரு 10K சீக்கிரமா ரீச் பண்ணிட்டா வேற லெவல் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன். பட் நாம இன்னும் 10K ரீச் பண்ணல. பட் 10K ரீச் பண்றதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க. அப்ப 10K ரீச் பண்ணா எப்படி சர்ப்ரைஸ் வைப்பீங்க அப்படின்றத கண்டிப்பா இதை விட நல்ல சர்ப்ரைஸ் நிறைய இருக்க போகுது. 10K ரீச் பண்ணா கைட்லியோட மெயின் அந்த சைட்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், கைட்லி நிறைய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோட்லயுமே நிறைய சர்ப்ரைஸ் கொண்டு வர போறோம். அது நமக்கு தெரிஞ்சதுதான். நம்மளும் அவங்க கிட்ட அதுதான் சொல்லிட்டே இருக்கோம். 10K நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்க போகுது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, சொல்லலாமா மேத்தி? சார் கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்மளோட கோட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்காக, மெயின்ஸ் எக்ஸாம்காக ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம வந்து தனித்தனியா கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், மெயின்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு போறோம். அது இல்லாம நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? இந்த ரிசல்ட் வந்ததுனால எக்ஸாம் ஓரியன்டா எக்ஸாக்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களுமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கோட் டெஸ்ட் பேட்ச்ல ஃப்ரீயாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்காக இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அட்டன் பண்ணலாம். இந்த கோட் டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் வாங்கினவங்க மட்டும் இல்லாம இந்த ஒரு டெஸ்ட்டை நீங்க எல்லாமே ஃப்ரீயாவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் எப்ப நடக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள். சொல்லுங்க மேத்தி, சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். இப்ப டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு மென்டார் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பா அந்த மென்டார் இதுமே வந்துட்டு இந்த பர்టిక్యులர் டெஸ்ட்க்கு இருக்கா? எஸ் அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, நாளைக்கு ஒரு நாள் வந்து உங்களோட என்ன பண்றது, அதுதான் நாளைக்கு ஒரு நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னா, சண்டே அண்ட் மண்டே இருக்க போகுது. இந்த 2 நாள் நீங்க டெஸ்ட் எடுக்க போறீங்க, சரியா? சண்டே அண்ட் மண்டேனா 15 அண்ட் 16 இந்த 2 நாள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. 16 எக்ஸாம் முடிஞ்சிருது. 17ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டே அதுக்காக தான் மெயினா நம்ம கண்டக்ட் பண்றது. 17ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைடுல நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா கோட் வந்து மென்டர்ஷிப் கோர்ஸ். சோ மென்டாரோட கைடன்ஸோட தான் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, உங்க டெஸ்ட் எடுக்கிற எல்லாருக்குமே நீ சப்மிட் பண்ணிட்டே போயிருந்தா உங்களுக்கு கால் வரும், சரியா? மென்டார் சைடுல இருந்து உங்களுக்கு கால் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா, சரியா? எல்லாருக்குமே எவ்வளவு பேர் எடுத்தாலும் ஒரு 1000
2000 3000 நீங்க எவ்வளவு பேர் தமிழ்நாடு சைடுல இருந்து எடுத்திருந்தாலுமே எல்லாருக்குமே 1 by 1 கால் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து மென்டார் சைடுல இருந்து கைடன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் ஓரியன்டா என்ன டவுட் இருந்தாலுமே அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அந்த டெஸ்ட்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கணும், இது ரிலேட்டடா எல்லா கைடன்ஸுமே மென்டார்ஷிப் இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. இதுதான் நம்ம பண்ணிருக்க ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய விஷயமே சொல்லலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்சஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இந்த ஒரு வீடியோல சொல்லிட முடியாது. இதுக்காக தனியா அந்த லிங்க் எங்க இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஆமா சார். நம்மளோட கம்யூனிட்டி மறக்காம பேஜ்ல அப்டேட் பண்ணலாம். டெலிகிராம் அதான். சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத அப்டேட் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். அந்த லிங்க் அப்படிங்கிறது ஈஸியா டெலிகிராம்னும் போது நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்னா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெலிகிராம் அப்படின்னும் போது நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்லாம் அது வந்துட்டே இருக்கும். ஓகே மச்சி? சூப்பர் நீங்க சார். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா கைஸ் இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது முழுக்க முழுக்க கோட் பெய்டு யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பக்காவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுல வந்து கன்சிஸ்டண்டா மார்க் எடுக்கிறவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸா பாக்குறாங்க. அதை நாங்களுமே பாக்குறோம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இந்த ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரியல் எக்ஸாம் ஃபீல் சார் சொன்ன மாதிரி எல்லாமே கிடைக்கும். மென்டாரோட அந்த ஆக்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த மாதிரி இது இருக்கனால ஜஸ்ட் வந்து உடனே சப்மிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. சப்மிட் பண்ணிட்டா மென்டார் கால் வரவிட்டு போய் டெஸ்ட் போய் சப்மிட் பண்ணிட்டு வரக்கூடாது. உட்காந்து ஒரு 3-4 செஷன் வந்து போடுங்க. எல்லா செஷனும் போடணும். 2 hours யூட்டிலைஸ் பண்ணி அந்த செக்ஷனல் டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி போடுங்க. அதுக்குன்னு சும்மா போயிட்டு ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு குத்தி விட்டு வரக்கூடாது. மென்டார் வந்து கேள்வி டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. கண்டிப்பா கால் வரும். நீங்க அதே மாதிரி கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஒரு இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி 2 ஐடியில வந்து ஒரு ஐடியில சும்மா குத்தி விட்டு போறது, இன்னொரு ஐடியில எப்படி குத்தி விட்டு போறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜென்யூனா அட்டன் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு நான் வந்து ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படின்ற மென்டல் அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் ஒர்த்தா கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு ஒர்த்தான ஒரு மார்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு அது குவாலிட்டியா கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே சார். பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் இது. ஸோ நான் ஆக்சுவலா எதிர்பார்க்கல. கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ல அக்ரெசிவா நம்ம பண்ணணும், நல்லா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது இந்த விஷயம். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து அடுத்து அப்கமிங்ல ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்லாம் இருக்கு. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய மெயின் செஷன் போயிட்டு இருக்கு. கைஸ் மறக்காம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 10K ரீச் பண்ணிட்டா இதை விட பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் சார் முடிச்சலாமா? எஸ் முடிச்சலாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. பை. தேங்க்யூ.